புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நற்செய்தி ஜெப ஊழியங்கள் சார்பாக இந்த புதிய நாளிலே காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். பிரியமானவர்களே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் ஆண்டவருக்கு உகந்ததென்று ஆண்டவருக்காக செய்யுங்கள், அல்லது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்று நினைத்து செய்யுங்கள் என்று இந்த வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. யோசித்து பார்ப்போம், நம்ம எத்தனை பேர் நம்முடைய காரியங்களை சரியாக செய்கிறோம்? எத்தனை பேர் நாம் வாங்குகிற சம்பளத்திற்கு சரியாக வேலை செய்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் அவருடைய அதிகாரி வருகிற பொழுது மாத்திரம் வேலை செய்வார்கள். ஒரு சிலர் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று வேலை செய்வார்கள். ஒரு சிலர் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி வேலை செய்வார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேலை செய்வார்கள். ஒரு சிலர் தன்னுடைய பெருமைக்காக வேலை செய்வார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாதீர்கள், பெருமைக்காக செய்யாதீர்கள், பதவி உயர்வு வரும் என்று செய்யாதீர்கள், மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று செய்யாதீர்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்கள். அதிகாரி வந்தாலும் வராவிட்டாலும், உங்கள் தலைவர் உங்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், உங்களுடைய சுப்பீரியர் அல்லது உங்களுடைய பாஸ் அல்லது உங்களுடைய பிரின்சிபல் அல்லது உங்களுடைய ஹெச்எம் அல்லது உங்களுடைய பாஸ்டர் அல்லது உங்களுடைய ஃபாதர், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கடவுள் உங்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் மனிதருக்காக செய்கிற பொழுது சில நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய தலைவர் வந்து பார்க்கிற பொழுது அந்த காரியம் தவறாகப்படும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் பல நாள் நாம் ஏமாற்றுகிற பொழுது நிச்சயமாக பிடிபடுவோம். ஆனால் கடவுள் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணத்தில் செய்கிற பொழுது நாம் எப்பொழுதுமே தவறு செய்யவே மாட்டோம். நம்முடைய காரியத்தை நாம் சரியாக செய்வோம். நாம் வாங்குகிற சம்பளத்திற்கு ஏற்ற விதத்தில் வேலை செய்யாமல் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று நினைத்து நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாய் உயர்வு வரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பார்க்கிற உங்களுடைய தலைவர்களும் உங்களை மெச்சிக்கொள்வார்கள். அதனால் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் மனுஷருக்காக செய்யாதீங்க, ஆண்டவருக்காக செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு சிந்தையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே, இந்த புதிய சிந்தனையோடு நாங்கள் காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எதை செய்தாலும் நாங்கள் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. முறுமுறுப்பு இல்லாமல் செய்வதற்கும் சற்று நேரம் அதிகமானாலும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதன் மூலம் நாங்கள் பெருமையை தேடிக்கொள்ளாமல் ஆண்டவரே அல்லது புகழை தேடிக்கொள்ளாமல் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும், அவருடைய வேலை ஸ்தலத்தில் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்வதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.